இந்த பூமி வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகள் தேவனை தரிசிக்கவும் அவரோடு கூட உறவாடவும் ஒரு மிகப்பெரிய கிருபை நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவத்துக்கு சொந்தம் இல்லாதவர்கள் நித்தியத்திலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ முடியாது. நித்தியத்திலே நான் அவரை தரிசித்து முகமுகமாய் அவரை தரிசித்து நான் அவரை ஆராதிப்பேன் என்று சொன்னால், இங்கே கொடுக்கப்பட்ட கிருபை நாட்களாக இருக்கிற இந்த பூமி வாழ்க்கையில் நான் அந்த அனுபவத்துக்கும் நிச்சயத்துக்கும் சொந்தக்காரியாக இருக்க வேண்டியது அவசியம். கொஞ்ச நேரம் நமக்கு ஆராதனைக்குரிய நேரம், அப்பாவுடைய முகத்தை பார்த்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நமக்கு பாராட்டின கிருபையை நினைத்து அவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? அவர் ஆராதனையிலே பிரியப்படுகிறவர் அல்லவா? ஆராதனையை விரும்பி அதில் வாசம் பண்ணுகிற தேவன் அல்லவா? அவர் ஆராதனைக்குரியவர் அல்லவா? ஒரு நாவும் சும்மா இருக்க வேண்டாம். எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உண்மை நான் ஆராதிக்கிறப்பா. நித்தியமாய் யுகாயுகமாய் நம்முடைய சமூகத்தில் ஆராதிக்க வேண்டிய நான், அதுக்கு ஒரு முன்னோட்டமாக, அதுக்கு ஒரு நிழலாட்டமாக, அதுக்கு ஒரு அடையாளமாக நான் இங்கே ஆராதிக்கட்டும். நான் ஆராதிக்கட்டும். கர்த்தரை ஆராதிக்க எவ்வளோ காரணங்கள் உண்டு. அவர் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார், நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு வேண்டிய எல்லா சௌகரியத்தையும் கொடுத்திருக்கிறார், உணவு கொடுத்திருக்கிறார், உடுத்த உடை கொடுத்திருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அது எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பிள்ளை என்ற ரட்சிப்பின் அனுபவத்திலே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் ஆராதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு சத்தியத்தை நிறைந்த கூட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிக்க நமக்கு எந்த தடையும் இல்லை, எந்த குறையும் இல்லை. இதெல்லாம் அவர் ஆராதிக்க தான். இவ்வளோத்தையும் பெற்றுக்கொண்டு நான் ஆராதிக்கலன்னு சொன்னால், நம்மளை போல ஒரு பரிதாபத்துக்குரிய நபர் யாரும் இருக்க முடியாது. என்னை போல ஒரு பரிதாபத்துக்குரிய நபர் யாரும் இருக்க முடியாது. நான் விட மாட்டேன். கர்த்தரை ஆராதிக்கிற வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன். நான் ஆராதிக்க நான் ஆராதனைக்குரியவரை முழுமையாக ஆராதிக்க நான் முழுசாக ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா ஹல்லேலூயா மட்டும் சொல்லுங்கள். எல்லா ஹல்லேலூயான்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயான்னு சொல்லுங்கள். அது தேவனை உயர்த்துகிற ஒரு வார்த்தை, அது பரலோகத்தின் வார்த்தை. அந்த பரலோகத்தின் வார்த்தை இங்கே நல்லா எல்லாரும் எழும்ப பண்ணுவோம், உச்சரிப்போம், நல்லா மகிமைப்படுத்தி அந்த ஹல்லேலூயான்ற வார்த்தையினால கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தி பரலோகத்தை இங்கே கொண்டு வந்துடுவோம். தேவ பிரசன்னத்தை நம்ம இங்கே பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேற எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணாதீங்க. எல்லா ஹல்லேலூயா என்ற வார்த்தை மட்டும், எல்லா ஹல்லேலூயா என்ற வார்த்தை மட்டும் வாயை திறந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோகம் இறங்கி வருகிற இந்த நேரத்தை யாரும் விட்டு கொடுக்காதீங்க. தேவனை பெற்றுக்கொண்டு அவரை உள் வாங்கி கொள்வதற்கு நம்மளை முழுசாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிறு பிள்ளைங்க பாலுடைய வாயில கத்த துதி எழும்ப பண்ணுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு எல்லாருமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு பலத்தோடு சொல்லுவோம். இந்த சத்தம் போதாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு விசை எல்லாம் இருக்கிறவங்களை எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு மகிமை.
பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கு துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமாக ஒப்பு கொடுக்கிறோம். தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலோ ஆராதி எல்லாருமாக உம்மை என்னாலோ 116வது பாடலை பாடி ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்ப எல்லாருமாக உம்மை என்னாலும் 116வது பாடல் சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் என்றும் ஆராதிப்பேன் கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க இதெல்லாம் பெற்றவங்க ஆராதிங்க பலனை தந்தீர் கிருபை பெற்றவங்க ஆராதிங்க பலனை பெற்றவங்க ஆராதிங்க ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன் உம்மை என்னாலும் ஆராதிப்பேன் ஆராதனை 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 ஓ நித்தியமான
நான் விடுதியோடு அவர் ஆராதித்து பாடினேன் என்று சொல்ல முடியும். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது, தாயின் கருவிலே முன்குறித்தது, ஏற்ற நேரத்தில் நம்மளை தேடி வந்தது, நம்மை இரட்சித்தது, இதுவரைக்கும் நமக்கு எல்லா வாழ்வும் கொடுத்தது. ஒரு நோக்கம் உண்டு, அவர் ஆராதிக்கிற கூட்டமாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அவர் ஆராதிக்க கூடியவர்களாய் நாம் இருப்பதனாலே அதுக்குரிய எல்லா ஆயத்தத்தையும் இங்கேயே நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் முழுமையாய் பெற்று அந்த இடத்துக்கு முழுமை தகுதி பெறும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்மளை அழைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நாம் எந்தளவுக்கு ஆராதிக்க நம்மளை விட்டு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம மேலே இருக்கிற தேவ திட்டம் முழுமையாக நிறைவேறும். 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 17 22 வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிக்கிறேன். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். அப்போது யோசபாத் தரைமட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரிலும் கோராகியரின் புத்திரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த அதிகாரத்தில் யோசபாத் என்ற ராஜா அவன் இஸ்ரவேலையும் யூதாவையும் அரசாண்ட நாட்களிலே அவனுக்கு விரோதமாய் மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தார்கள். அவர்கள் பாளையம் இறங்கி முற்றுகை போட்டார்கள். ஒரு ராஜாவுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் ஒன்று கூடி வந்து அவனை சூறையாடும்படி அவன் மேலே யுத்தம் செலுத்தி அந்த தேசத்தை பிடித்து கொண்டு போகும்படி, அந்த தேசத்தை அடிமைப்படுத்தி அதனுடைய எல்லா பொக்கிஷங்களையும் செல்வங்களையும் அள்ளி கொண்டு போகும்படி ஒருமனப்பட்டு வந்து பாளையம் இறங்கி முற்றுகை போட்டார்கள். அந்த நேரத்திலே இந்த யோசபாத் என்ற ராஜாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன் செய்த காரியம், தன்னுடைய இக்கட்டு நேரத்திலே, தன்னுடைய ஆபத்து நேரத்திலே, தனக்கு எதிராக இருக்கிற அந்த பிரச்சனைக்குரிய சூழ்நிலையிலே அவன் கர்த்தரை நோக்கி அவன் முறையிட்டான். அவனோடு கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை விழுந்து வணங்கி கொண்டு முறையிட்டார்கள். யுத்தத்துக்கு போக வேண்டியவர்கள் உபவாசம் பண்ணி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். அப்போது ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி கர்த்தர் அவளுக்கு வார்த்தை சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களது கிடையாது, நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் நாளைக்கு செய்கிற யுத்தத்தை பாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அவன் ஆறுதல் வார்த்தையாக தீர்க்கதரிசனமாய் சொல்லும் பொழுது, இதை கேட்ட யோசாபாத்தும் அவனுடைய சகல ஜனங்களும் மீண்டுமாய் கர்த்தரை தாழ விழுந்து வணங்கி பணிந்து கொண்டார்கள். இப்போது அவர் யுத்தத்துக்கு போகிற அந்த சூழ்நிலை, அந்த நேரத்திலே யுத்தம் பண்ணவர்களுக்கு முன்னதாக கர்த்தரை ஆராதிக்கிற லேவியரையும் ஆராதனைக்காரர்களையும் யோசபாத் முன்ன வைத்து கர்த்தரை துதிகள் என்று சொல்லி அவன் பாடகர்களை முன்ன வைத்து அனுப்புகிறான். அப்படியே அவர்கள் யுத்தத்துக்கு முன்னதாக யுத்தம் மன்றங்கள் போகிறதுக்கு முன்னதாக துதிக்கிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள் முன்னே வைத்து அவளை பாட வைத்தான். அப்படியே அவர்கள் பாடி துதித்து ஆராய்த்த போது கர்த்தர் மிகப்பெரிய ஜெயத்தை அவங்களுக்கு கொடுத்தார்.
இந்த யோசபாத்துக்கும் அவனுடைய ராஜ்யத்துக்கும் அந்த ஜனங்களுக்கும் விரோதமாய் வந்த அந்த 3 ராஜாக்கள் ஒருவரோடு ஒரு யுத்தம் கலந்து ஒருவர் கூட மீதியாய் இல்லாத அளவுக்கு எல்லாரும் மடிந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் விட்டு போன அந்த உடைமைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து தேசத்தில் சேர்ப்பதற்கு அவர்கள் 3 நாளாய் ஆனதாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இந்த சம்பவத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இன்று காலை எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்திலே அநேக தேவ பிள்ளைகள் கூடியிருக்கிற அந்த இடத்துல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய நபர்கள் தேவ பிள்ளைகளை முற்றுகை போட்டு அவர்களை வீழ்த்தும்படியான எல்லா கண்ணிகளும் வைக்கிறதாக நான் பார்த்தேன். விசுவாச பிள்ளைகள், நான் வெளியே இருக்கிற மக்களை சொல்லவில்லை, நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிற ஜபத்தில் இருக்கிற அநேகரை ஒரே இடத்துல வைத்து சத்துரு நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் நம் நடுவிலே இருந்து நமக்கு கண்ணிகளை வைத்து நம்மளை அந்த கண்ணியில் அகப்பட வைத்து நம்மளை ஒன்றுமில்லாதபடி நிர்மூலமாக்க வேண்டும் என்ற பல திட்டங்களையும் சதிகளையும் செய்கிறதை என்னுடைய சொப்பனத்தில் பார்த்தேன். நான் பார்த்து அதை குறித்து யோசித்து கொண்டே இருந்தேன். இது என்னமா இருக்கும், ஆண்டவர் என்ன எனக்கு சொல்ல வருகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் என் சிந்தையில் வைத்து சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த யோசபாத் சம்பவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு நினைப்பில் கொண்டு வந்தார். இதை மையமாய் வைத்து ஆராதனை நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று எனக்கு உணர்த்தின நாளில் நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். தேவ பிள்ளைகளே, யோசபாத் ஒரு தேவ மனுஷன். யோசபாத் அரசாண்ட போது அவனுக்கு கீழே இருந்த ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிற ஜனங்களாக இருந்தார்கள். ஆனாலும் யோசபாத்துக்கும் அவனுடைய ஜனத்துக்கும் விரோதமாக சத்துருக்கள் ஏகமாய் கூடி வந்து அந்த தேசத்தையும் அவனை நிர்மூலமாக்கிட்டு எல்லாவற்றையும் கொள்ளடித்து கொண்டு போகலாம் என்று வந்தார்கள். அதுக்கான எல்லா செயல்களும் செய்தார்கள். நடந்தது என்ன? விரோதிகள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஒரே காரியத்தை மையமாக வைத்து அவர்கள் செயல்பட்டு வந்து முற்றுகை போட்டார்கள், முடக்கினார்கள். ஆனால் அந்த விரோதிகளுடைய கூட்டத்தில் இருக்கிறவரை விட இந்த கூட்டத்தில் இருக்கிற தேவன் பெரியவராக இருந்தார். அல்லேலூயா. ஆனால் தேவன் பெரியவராய் இருந்தாலும் அவர் பெரியவராய் இருக்க அனுமதித்த இந்த ஜனங்கள், இந்த பெரியவரை பெரியவராக காண்பிக்க வைத்தது யோசபாத்தும் அந்த ஜனங்களும். அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். யோசபாத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். யுத்தம் செய்கிற நேரத்தில் அவன் குண்டக்க மண்டக்க உபவாசம் பண்ண சொல்லும்படி அவன் கட்டளை கொடுத்தான். அவர்கள் அடிமாறாலும் உபவாசித்தார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை பணிந்து தொழுது கொண்டார்கள். மாறாக அவர்கள் இன்னும் ஒரு கூடுதலாக போய் யுத்தத்திலே யுத்த மன்றங்களை முன்ன வைக்காம பாடுகிற குழுவை, துதிக்கிற கூட்டத்தை முன்ன வைத்து கர்த்தர் நல்லவர் என்பதை துதித்தார்கள், பாடினார்கள். அங்கதான் அற்புதம் நடந்தது. அங்கதான் பெரியவர் தம்முடைய பெரிய காரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த சிறு கூட்டத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்ம எத்தனை பேர் ஒருமனமாக இருக்கிறோம்? பிசாசு கூட்டத்தில் ஒருமனம் இருக்குது, எதிரிகம் கூட்டத்தில் ஒருமனம் இருக்குது. அவங்க ஒன்று கூடி தேவ ஜனங்களை வீழ்த்தும்படி நிற்கிறாங்க. ஆனால் தேவ ஜனங்களுக்குள்ள ஒருமனம் இருக்கிறதா? தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை கனமன்றத்தில் இருக்கிறார்களா? இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள் என்றான். அவன் யோசபாத்துடைய வார்த்தைக்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்து நம்பி செயல்பட்டார்கள். பெரிய ஒரு வல்லமையான காரியத்தை செய்தார். இங்கே அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை உங்களுக்கு முன்னதாக இருக்கிற பிசாசின் கண்ணி தெரியாமல் இருக்கலாம். அன்பான தேவ ஜனமே, உங்களை சுற்றி பிசாசு உங்களுக்கு குடி வெட்டி கொண்டிருக்கிறதை நீங்கள் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு நம்மளை சுற்றி பிசாசு வஞ்சகமான காரியத்தை செய்து வைத்திருக்கிறான் என்று அறிந்திருக்கலாம். ஒருவேளை அநேகருக்கு நம்மளை சுற்றி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ச்சியடைவதற்குரிய எல்லா காரியமும் எனக்கு முன்னதாக நடந்திருக்கிறது என்பதை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை என்ன நேசித்ததினாலே இன்றைக்கு நம்முடைய கூட்டத்தை பார்த்து கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? பிசாசு உங்களை கண்ணி வைத்து வீழ்த்தும்படி
எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறான். அடுத்தது அவன் உங்களை வீழ்த்துவது மாத்திரம்தான் மிச்சம். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருமனப்பட வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? பிசாசின் எல்லா அந்தகார வல்லமைக்கும், எல்லா விதமான வஞ்சகத்திற்கும், எல்லா நாச மோசத்திற்கும், அவன் நம்மளுடைய ஆவிக்கிற வாழ்க்கையை வீழ்ச்சியடை செய்யக்கூடிய எல்லா தந்திரத்துக்கும் நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரையும் அவருடைய தீர்க்கதரிசியை நம்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான். நாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை துதிக்க வேண்டும். இங்கே வேத வசனம் தெளிவாக சொல்கிறது, அவர்கள் துதி செய்ய தொடங்கின உடனே சத்துருக்கள் ஒன்றோடு ஒருவரோடு மோதி ஒருவர் கூட மீதியாக இல்லாதபடி எல்லாரும் மடிந்து போகும்படி கர்த்தர் செய்தார். எத்தனை பேர் உங்களுடைய எதிரி இன்றைக்கு வீழ்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சதி திட்டங்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்திரமாய் பாதுகாக்கப்படணும்னு விரும்புகிறீங்க? நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். இப்போது ஒருமனப்படுவோம், கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஜபத்தோட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்தில் 155வது பாடலை பாடி, இங்கே தான் பிசாசு விழுந்து போகிறதும் அல்லது நாம் விழுந்து போவதும் இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினாலே அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். 24 வசனத்தில் பார்க்குறோம், யூதா மனுஷர் வனாந்தரில் சாமக்கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவரும் தப்பவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஓ தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துடைய ஒரு கிரியை கூட தப்பாது நீங்கள் துதி செய்ய தொடங்கும் போது. எல்லாம் துதிக்கலாமா? ஜபத்தோட ஜெயகீதங்கள் பாடபுத்தில் 155வது பாடலை கர்த்தரை ஆர்ப்பரித்து துதித்து மகிமைப்படுத்துவோம். நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருடைய சதி திட்டங்களும், எல்லா வஞ்சக வலைகளும், எல்லா கண்ணிகளும் நிர்மூலமாக்கி ஒரு ஆவி கூட தப்பாத அளவுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் அதம் பண்ணி போட போகிறார். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமோ சமாதானமோ என்னுள்ளத்தில் பொங்குதையா, சந்தோஷமோ சமாதானமோ என்னுள்ளத்தில் பொங்குதமா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ அவர்கள் துதி செய்ய
செய்ய தொடங்கின போது, அவர்கள் பாடும் தொடங்கின போது கர்த்தருடைய காரியம் வல்லவரின் சொந்தமானார். சாவை வெல்லவரின் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவரின் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் என் வாழ்வில். ஹல்லேலூயா. நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய். ஆமென் ஆமென். வல்லவரின் சொந்தமானார். சாவை வென்றவர் ஜீவனானார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆமென். எஜமானன். சாவை வென்றவர் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெல்லாம் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெல்லாம் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். உண்மையாகவே யாரெல்லாம் கர்த்தருக்கும் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் உண்மையாய் செவி கொடுத்து கர்த்தரை துதிக்கிறத்தில் தங்களை வைத்துக் கொள்கிறாங்களோ அவங்க எல்லாம் சித்தி பெறுவார்கள். அவளுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். கர்த்தர் அவளோடு கூட இருப்பார். அவர்கள் நினைச்சு பார்க்காத பெரிய அற்புதங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதையும் கர்த்தர் கொடுப்பார். இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு சொந்தமாக்கி தருவாராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா.